பிரைஸ் தி லார்ட். தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். You are most welcome to the covenant of the day. And today is 28th October 2025, Tuesday, செவ்வாய்க்கிழமை. இந்த காலைவேளையிலே உங்களை இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். ஏசாமி சீஷர்களோடு அங்கே இருக்கிற குறிப்பாக இந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் குறைகளை கண்டுபிடித்து மக்களை குற்றப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்ப ஏசாமி அதற்கான ஒரு வசனத்தை பழைய ஏற்பாட்டில் ஏசாயா சொல்கிற அந்த வார்த்தையை எடுத்து தீர்க்க தரிசனமாய் அங்கே சொல்லுகிறார். அதை தொடர்ந்து அவங்களோட பேசுறத நீங்க பார்க்க போறோம். அது மார்க் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். மார்க் chapter 7 verse 7. And in vain they worship me, teaching us doctrine, the commands of men. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களையும் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான் என்றார். தமிழ்ல 6, 7 6 இருக்கும். இங்கிலீஷ்ல இப்படி கலந்துருக்கும். ஏன்னா அந்த டிரான்ஸ்லேட் பண்ணது அப்படி வரும். அப்ப நீங்க 6, 7 படிச்சீங்களா தமிழ்ல இங்கிலீஷ்ல உங்களுக்கு விளங்கும். என்ன சொல்றாரு? ஏசாயா உங்களை குறித்து தான் தீர்க்க தரிசனமா சொன்னாரு. என்னன்னா, நேற்று நம்ம பார்த்தல, உங்களுடைய உதடுதான் கனம் பண்ணுகிறது, உள்ளமோ தூரமாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் மிக வன்மையாய் கண்டிக்கிறார். என்னன்னா, சட்டங்களையும் உங்களுடைய மனிதனுடைய போதனைகளையும் ட்ரெடிஷன், மரபு இவைகளெல்லாம் வைத்து வசனத்தை விட்டு விடுகிறீர்கள். கர்த்தருக்கு உண்மையா இல்லாம மனிதனுடைய கற்பனைகளுக்கு உண்மையா இருக்கீங்க. அதனால குறைகளை சொல்லி மக்களை குற்றப்படுத்துகிறீர்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, இங்க அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஐயா, நீங்க மனுஷன் சொல்றது இதை செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி உட்காரணும், இப்படி நடக்கணும், இது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இதை செய்யணும், இது செய்யக்கூடாது என்று மனிதனுடைய கற்பனை. ஆனா வசனம் நமக்கு அப்படி சொல்லுகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். சிலர் மிதமிஞ்சி பேசுறவங்க இருக்காங்க. இது வசனம் இருக்கா, இது பைபிள் இருக்கா, நீங்க இப்படி செய்யறீங்களே, அப்படி செய்யறீங்களே, அப்படிலாம் கேட்கறவங்களும் உண்டு. சரி, நியாயப்படுத்தவில்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வசனத்தோடு வாழ்வது மிகவும் முக்கியம். ஆமா, நல்ல பாரம்பரியங்கள் இருக்கிறது. That's a good traditions, you know. We have to follow the good traditions. அந்த மரபுகள், அவையெல்லாம் வசனத்தோடு இணைந்து இருக்க வேண்டும். அதான் முக்கியம். Our tradition should be, abide with the word of God. வசனத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. அது சரியல்ல, அது பாவமாய் போய்விடும். That become a sin. Always our traditions, our practice should be with the word of God. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. கை கழுவாம சாப்பிடுறாங்கன்னு சொல்லி குற்றப்படுத்துறீங்க. ஆனா உங்க உதடு தான் கனம் பண்ணுது, உங்க உள்ளமோ தூரமா இருக்கிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. ஐயா, நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை கிறிஸ்தவர்களை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். எத்தனை ஆண்டவருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், என்னையும் சேர்த்து தான் ஊழியக்காரர்கள், எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் கட்டுப்பட்டு கீழ்ப்படுகிறோம். யோசிச்சு பாருங்க. நாம் விட்டு கொடுக்க மனசு வரவில்லை, மனம் திரும்ப மாட்டோம். நம்ம ஒரு அப்படியே ஆணித்தரமாக, ஏன்னா இப்ப நல்லா இருக்கிறான்ல, கஷ்டம் வரும்போது தாங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிய. ஆமா, நல்லா இருக்கும்போது கீழ்ப்படியது ரொம்ப குறைவு. அதான் நமக்கு இருக்கிற, மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பலகீன, ஒரு பிரச்சனை. கஷ்டங்கள், வேதனைகள் வரும்பொழுதுதான் நமக்கு அந்த கீழ்ப்படிதலே வரும். பாருங்க, பவுல் ஜெபம் பண்றாரு. என் உடம்புல ஒரு முள்ளு இருக்கு, பலகீனமா இருக்கு, வலிக்குது, கஷ்டப்பரமா இருக்கு அப்படின்னு ஜெபம் பண்ணிருக்கிறாரு. 3 தடவை ஜெபம் பண்ணேன். ஆண்டவர், பரவாயில்ல, அது உங்ககிட்டே இருக்கட்டும், என் கிருபை உனக்கு போதும், உன்னை மேன்மை பாட்டாதபடிக்கு, அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, அந்த முள் இருக்கட்டும். அப்படின்னா என்ன? உன்னை மேன்மை பாடாத பிறகு, ஏன்னா ஆண்டவர் அவனை பயன்படுத்துகிறார். அற்புதங்கள், அடையாளங்கள், இயேசுவின் நாமத்துல அப்படியே அவனை கடவுளா நினைக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. அப்ப தனக்கு ஒரு பலகீனம் இருக்கும்போது, ஐயோ நான் மனுஷன், நான் இல்ல, இந்த உணர்வு வரணும்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அது இருக்கட்டும், என் கிருபை உனக்கு போதும். அப்புறம் என்ன சொல்றாரு? அந்த வேதனை இருக்கட்டும், அந்த முள்ளு இருக்கட்டும் சொல்றாரு. எதுக்கு? நீ மனிதன் என்பதை மறந்து விடக்கூடாது.
உனக்கு மேல் ஒருவர் இருக்கிறார், அவர் உன்னை பயன்படுத்துகிறார். அருமையான சகோதரனே சகோதரி, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் உதடு கனம் பண்ணுகிறதா, உங்கள் உள்ளம் கனப்படுத்துகிறதா? You have to research yourself and examine yourself. Only your lips are honoring God, or with the full heart, whole heart are you honoring God? How you are living, யோசிச்சு பார்த்து, how you practice, what you are practicing. Are you glorifying God? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியங்கள் உன் வாழ்க்கையில இருக்கிறதா என்று யோசிச்சு பார்த்து ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் செய்ய முடியும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே, உதடு அல்ல சுவாமி, உங்கள் உள்ளம் உம்மை துதிக்க வேண்டும். உமக்கு மகிமையாய் வாழ உதவி செய்யுங்க. இன்றைக்கு வார்த்தைகளை புரிந்து ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும். ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். என் பிரதர் சிஸ்டர், என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பேசுறப்ப என்னைக்காவது உங்களை விட்டு கொடுத்திருக்கீங்களா? அந்த அனுபவம் உண்டா உங்களுக்கு? ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்கிற அந்த விட்டு கொடுக்கிற தன்மை உங்களுக்கு இருக்கிறதா? Take care and God bless.